ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாவப்ரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம். கலயே சுந்தராகாரம் சதைகப்பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சம ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தில் பரீட்சித் ராஜா ஸ்ரீசுகரை பார்த்து ஜடபரதர் ரகுகணனுக்கு சொன்ன அந்த உபதேசத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுன்றதுனால ஸ்ரீசுகர் ஜடபரதர் சொன்ன விஷயத்தை விஸ்தாரமாக சொல்கிறார். இந்த ஜீவராசிகளை நாம் என்ன பண்ணின்னு இருக்கோம்னு சொல்லிட்டாக்க, இந்த சம்சாரம் அப்படிங்கிற காட்டுக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம். இந்த காட்டில் கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது. கொசுலேருந்து ஆரம்பித்து கொடிய மிருகங்கள் வரைக்கும் இருக்குது. எல்லாமே துன்புறுத்துறது. அது என்ன தான் துன்புறுத்தினாலும் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்திகிட்டே இருக்கும். இது துன்புறுத்துறதே வேணாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் தோணவே மாட்டேங்கிறது. எல்லாருக்குமே பறக்கணும் பறக்கணும் பறக்கணும்னு ஆசை. மேலே 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 போகணுன்னு ஆசையாக இருக்குது. யாருக்குமே இன்னொருத்தரை பார்த்தா தன்னை இன்னொருத்தரோட எப்போ கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கா. அவனை மாதிரி நான் இல்லையே, என்ன மாதிரி அவன் இல்லையே, அவனை மாதிரி நான் இல்லையே, அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான், நான் இன்னும் காசு கம்மியாக இருக்கேன், நான் உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். அதாவது மனிதனை என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னாக்கே எல்லாத்துக்கும் ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கார். அதனால நிறையா பிரச்சனைகளுக்கு ஆட்படுறான். தன் மனைவி இருந்தால் கூட பிறர் மனைவி மேலே ஆசைப்படுறான். அதனாலேயே அந்த ராஜாவால் தண்டனை கொடுக்கப்பட்டு அவதிப்படுறான், அவமானப்படுத்தப்படுறான். இதெல்லாம் இவ்வளோ அவமானப்பட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டும் துயரப்பட்டும் துன்பப்பட்டும் அவனுக்கு அதுலேருந்து அவனுக்கு இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. ஏதோ காசுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கான். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறான், கடன் வாங்குகிறான், ஆனால் திருப்பி கொடுக்கறதில்ல. தான் சாப்பிடணுங்கிறதுக்காக பெற்ற அப்பாவோ பிள்ளையோ யாரோ அவளை அடிச்சாவது பைசா பிடிங்கி சாப்பிடணும், தன்னோட தேவைகளை தான் பூர்த்தி பண்ணிக்குங்கிறதுல பயங்கர செல்ஃபிஷாக இருக்கான். இப்படியே அவன் காலத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால பகவான் ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்தே போயிட்டான். ஆசை தான் காரணம். தொடரணும்னு ஆசையாக இருக்குது, கண்ட பாட்டை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, எப்போதும் பெண்ணோட கூடி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லோரும் காசுக்காக சில பேர்ட்ட துஷ்டத்தை பகைமையை வளர்த்துக்கிறான். இப்படியே பல இன்னல்கள்லாம் பட்டு கூட நிறைய இன்பங்களும் ஏற்படுறது, துன்பங்களும் ஏற்படுறது, பற்றுதல் ஏற்படுறது, பகை நிறைய ஏற்படுறது, பயம் நிறையா வருது, கர்வம், சுகதுக்காகராது வேஷவயாபிமானகா, அறியாமை ஜாஸ்தியாகிறது, பேராசை ஜாஸ்தியாக இருக்குது, பொறாமை, இதெல்லாம் அவமானம், பசி, தாகம், மனோவியாதி, உடல் நோய், மூப்பு, பிறப்பு, இறப்பு எல்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் பட்டும் கூட அவனுக்கு புத்திங்கிறது வரமாட்டேங்கிறது. சில சமயம் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, தேவமாயையா பகவானோட மாயையினால் ஸ்திரீயா புஜல தோப கூடன்றர். ஸ்திரீயால் ஆலிங்கினப்பட்ட ஒரு பெண்ணு ஸ்திரீ கட்டிக்கிறா. அதனால் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, அவளுக்கு அவள் என்ன பண்ணான்னாக்கி இவனை ஒரு டயாஸாக வச்சுன்னு விளையாடுறா. அது தெரியாமலே அது சுகத்துக்கு ஆசைப்பட்டு அதுகளுக்கு இணங்கி தன்னோட பகுத்தறிவு கழன்று விஞ்ஞானகா பிரஸ்கன விவேக விஞ்ஞானகா எத் விகாரகா இந்த அரங்கத்தில் அவன் விளையாண்டுட்டே இருக்கான், அதிலே ஈடுபாடு கொண்டு இருக்கான். அவள் என்ன பண்ணுறா, இவன் தனக்கு சேர்ந்த மகன் மகள் பெண்டீர் அவளோட இதுக்கு தன் மூலமாக இவன் மூலமாக குழந்தை பிறக்கிறது எல்லாம் நடக்கிறது. அதனால் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க,
தன்னோட பேச்சினாலையும் தன் பேச்சு சாதுரியத்தினாலையும் தன் அழகாலையும் அவனை மயக்கி 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 இந்த மனசை அடக்க முடியாதவனை ஆக்கி மேலே மேலே அவனை உழைக்க வச்சு சொல்கிறார். அபாரேகே அந்தே தமசி, அந்த தமசு நரகத்தில் பிடி தள்ளி விட்டுடுறா. அப்போ கல்யாணம் பண்ணுறது தான் தப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இங்கே ஸ்ரீ சுகர் விளக்கி சொல்கிறார். எல்லாருக்கும் இந்த கஷ்டம் வருது இல்லையா, சில பேருக்கு தானே வருது இல்லையா. அதனால் என்ன இப்படி சொல்கிறாரேன்னு எடுத்துக்கப்படாது. அதனால் பகவானை மறந்து இந்த பெண்கள் சுகத்துக்கே ஆசைப்பட்டுட்டு மனைவின்னு இருந்தால் கூட திருப்பி நிறையா ஸ்திரீகள் ஆசைப்பட்டு பெண்கள் பின்னாடி சுற்றின்னு இருக்கான். அப்படி சுற்றுறதுனாலேயே அந்த ஸ்திரீகளும் இன்னொரு விளையாட்டு உமையாக வச்சுட்டு இவனை படாத பாட்டு படுத்தின்னு இருக்கா. அதான் இங்கே அழகாக சொல்கிறார். பாஷண்ட தேவதாக சில சமயம் சுவாமியே சில தெய்வங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க இன்னொரு சில துஷ்ட தெய்வங்கள் சில நல்ல தெய்வத்தை போகாமல் தடுக்கிறதுன்னு கூட சொல்கிறார். அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நாத்திகத்தை நிறைய ஏற்படுத்துறது, பூணல் அணியிறது வைதிகமாக இருக்கிறதுலாம் தப்புன்னு சொல்கிறது. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டாக்க விரும்புறியோ விரும்பலையோ அதுலேயே இருக்கிறது. நல்ல ஒரு குளத்தில் பிறந்திருப்பான், நல்ல ஒரு அந்தன குளத்தில் பிறந்திருப்பான். அந்த அந்தணனுக்கு உரிய உபவீதெல்லாம் பூனெல்லாம் போட்டுருப்பான். ஆனால் அந்தணன் செய்யக்கூடிய அந்த கற்ப அனுஷ்டானங்கள் இருக்குது இல்லையா, அந்த ஜபம்லாம் பண்ணுறதே கிடையாது. வேறு மார்க்கத்துக்கு போயிடுறான். வேறு மார்க்கத்துக்கு போயிடுறதுனால என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க அவனோட பிராமணத்துவம் போயிடுறது. சூத்திரகுணம் பஜத்தே அப்படின்றார். அதனால் அங்கே என்ன பண்ணுறான்னாக்க அப்படி போனவன் இஷ்டத்துக்கு அங்கே இங்கே சுற்றிண்டு என்ன ஆகிறானாக்க பல இன்னல்களுக்கு அவதிப்படுறான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கான். குரங்கு மாதிரி புத்தியை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் எப்போ பார்த்தாலும் ஸ்திரீ சுகத்திலே இருந்துட்டுருக்கான். இப்படி இருந்தும் இதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய துக்கம் இருக்குது இல்லையா, அதை பற்றி சிந்தனையாக அவனுக்கு இல்லை. சில சமயம் இந்த 3 விதமான தாபங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்கிறது. அதாவது இறைவனால் ஏற்படக்கூடியது, அப்புறம் அரசர்களால் ஏற்படக்கூடியது, தன்னாலே ஏற்படுறது. இந்த 3 தாபங்களுக்கு ஆட்பட்டு வாடி வதங்கி போயிடுறான். சில சமயம் புறத்தியாரை ஏமாற்றி கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறான். எத்கிஞ்சித்து தனோபயாதி வித்த சாடை ஏனன்றது. சில சமயம் புறத்தியாரை ஏமாற்றியாவது பணத்தை பிடுங்கிடுறான். சில சமயம் என்ன பண்ணுறான், பணத்தை இழந்து படுக்க இருக்க உணவு ஒன்றும் இல்லாமல் அவசப்படுறான். எதுவுமே இல்லாமல் அவமானப்பட்டு என்ன எனக்கு அவமானாதீனி அபிலபத்தைன்றார். அவமானப்பட்டு இங்கேயும் எங்கேயும் திரிஞ்சுட்டே இருக்கான். இது மாதிரி பணம் கொடுக்கறது வாங்கிறது இதனால் பகைமையாக வளர்த்துண்டு அப்புறம் என்ன பண்ணுறான்னாக்க திருப்பி அந்த அடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற கிரந்தம் வால்மீகி எழுதுறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா. ஆனால் இன்றைக்கி அது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் தீர்க்கதரிசிங்கிறது இதெல்லாம் பாகவத்தான் சொல்லியிருக்கு. இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ப்ரெசண்ட் சினாரியோ எப்படி இருக்குது, ப்ரெசண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத அப்பட்டமாக அப்படியே காமிக்கிறார். அந்த பணத்தை வாங்கிடுறான், நிறையா பணத்தை வாங்கிடுறான். அவனுக்கு பொண்ணு இருந்துன்னு சொன்னாக்க அந்த வேறு வழியில் பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த கடனை அடைச்சிட்றான். திருப்பி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க திருப்பி கடன் வாங்குறான். இப்படியே ஏதஸ்மின் சம்சார துவனிகி நானா கிளேசோப சர்காபாதிதகா, பல வகையான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்பட்டு இந்த சம்சார மார்க்கத்தில் போயிட்டே இருக்கான். இதனால் இந்த மனுஷ கூட்டத்துக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, நன்மையும் இல்லை. நஹ்யமானகா சாது வர்ஜிதகா நரலோக சார்த்தாகன்றார். இதனால் அவனுக்கு ஒன்றும் நன்மையே நடக்கலை, ஆபத்து தான் ஜாஸ்தி. இறக்குறான் பிறக்கிறான் இறக்குறான் இப்படியே போயின்னு இருக்கு. வருத்தம் ஜாஸ்தி, மோகம் ஜாஸ்தி, சோச்சன்னு முஹ்யன்னு, சோகம் ஜாஸ்தி, வருத்தம் ஜாஸ்தி, மோகம் ஜாஸ்தி, பிபியன்னு பயம் ஜாஸ்தி. இவன் ஏதோ விவகாரம் பேசிகிட்டே இருக்கான். ஏதோ பேச்சு, நான் பெரியவனா நீ பெரியவனா, என் தலைவர் தான் வசதி, என் தலைவர் தான் வசதி, இப்படியே பேசி விவாதம் பண்ணிட்டு கிரந்தன்னு அழுதுண்டு பார்த்தா அழுதுண்டே இருக்கான். சில சமயம் சம்ஹிருஷ்யன்னு மகிழ்ச்சியோடு இருக்கான். சில சமயம் காயன்னு பாடிண்டு எதா ஏஷகா ஆரப்தகா, யாரால் இந்த சம்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதையே எதனால் இந்த சம்சாரம் ஏற்பட்டதுன்னா பகவானால் ஏற்பட்டது. அந்த பகவானை மறந்துட்டு யார் காரணமோ அந்த காரணக்கர்த்தாவான பகவானை மறந்துட்டு இந்த இல்லற வாழ்க்கையே கதின்னு உட்காந்துட்டுருக்கான். உபதிசந்தி அத்திய அபிநக ஆவர்த்தது. யாரால் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கிடச்சது,
அதை மறந்து போயிட்டா. இந்த வாழ்க்கை ஜென்மா கிடச்சிருக்கு, இந்த வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அது பகவானோட கிருப்பை இல்லையா? அந்த பகவானோட கிருப்பையை மறந்து ஏன்னா தன்னோட ஒரு சாமர்த்தியத்தால் தான் சம்பாதிச்சனால தான் அந்த நிலைக்கு வந்திருக்கோங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு இஷ்டத்துக்கு தெரிஞ்சுட்டுருக்கான். இது அதனால் அவளுக்கு அந்த யோக நிலைங்கிறது ஏற்படவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் இதே போக நிலையிலே இருந்து எப்படி யோக நிலை எப்படி ஏற்படும்? எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும். எதை பார்த்தாலும் இதை கொண்ட எதை பார்த்தாலும் தான் அனுபவிக்கணும். எனக்கு தான் எல்லோரும் மாலை போடணும், என்ன தான் எல்லோரும் மதிக்கணும், எனக்கு தான் எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், நான் தான் பெரிய ஆள், இப்படியே சொல்லி இந்த யோகாபியாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யோக நிலைக்கு வரவே மாட்டேன்றா. ஆனால் இந்த மனத்தை அடைக்கணவா இருக்கா இல்லையா, புலன்களை அடைக்கணவா இருக்கா இல்லையோ, அந்த நிலைக்கு அந்த சாதுக்களோட நிலைக்கு இவனால் போகவே முடியறதில்ல. அப்படியே பார்த்துட்டு அவளால் முடியும், என்னால் முடியாதுப்பா அப்படின்னு தனக்குத்தானே சுபச்சாதம் பண்ணிட்டு, ஆனால் எல்லாராலையும் முடியும். ஆனால் புலன்களை அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும், மனசு போகிற போக்குக்கு போகக்கூடாது. அது மாதிரி இருந்துட்டோன்னு சொன்னாக்க அந்த மகான்கள் மாதிரி அவள் அவ்வளோ மனுஷா தானே, நமக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம், மகான்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாக்க இந்த இல்லற வாழ்க்கை வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த சம்சார துக்கத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுட்டு ஒதுங்கி இந்த மனம் போகிற போக்குக்கு போகாமல் தான் போகிற போக்குக்கு மனத்தை திருப்பி விட்டுட்டா பற்றியெல்லாம் அதுதான் சாமர்த்தியம். இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் மாயையில் பார்க்குறோமோ அதில் ஆசைப்படாமல் அதை யார் உண்டாக்கிறனோ அவன்கிட்ட மட்டும் ஆசையை வச்சுக்கிட்டு, அவளுக்கும் ஆசை இருக்குது யார் மேலே நடக்க, அதை உண்டாக்கின மேலே ஆசை, பகவான் மேலே ஆசை, அந்த பகவான் மேலே ஆசை இருக்கிறதுனால அந்த யோக நிலைக்கு அவளால் போயிட முடியுது, இவனால் போக முடியும். இந்த சம்சாரியாக இருக்கிறதுனால போக முடியறதில்ல. அதனால் அவளை எல்லாத்தையும் விட்டுடுறான். இவளுக்கு அது ஜெயிக்காதனால எல்லாம் நான் தான் அஸ்யாம் இயம் மம இதி எல்லாம் எண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறானுக்கா, கிருத வைரானு பந்தாக எல்லாரிடத்துலையும் வைரம், அதாவது என்ன சொல்கிறது, எல்லாரிடத்துலையும் ஒரு தேசத்தை கல்பிச்சுட்டு பார்த்தாலும் சண்டை போட்டுன்ட்டு போர்க்காலத்து அந்த காலமாக இருக்கிறதுனால போர்க்காலத்தில் இறந்து போயிடுறா அப்படின்னு முடிக்கிறார். அதனால் யாருக்கு இந்த நரக வேதனை போதும், இந்த வேதனைகள் போரும் அப்படின்னு நினைக்கிறாளோ அவள் என்ன பண்ணுறானாக்கா மோட்சத்துக்கு அடையிறா. இல்லை இதுக்கே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவா திருப்பி சண்டை போட்டு மடிஞ்சு போகிறா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் பிறக்கிறா இறக்கிறா, ஏதோ ஒரு ஜென்மாவை எடுத்து இங்கே சுற்றின்னு இருக்கா அப்படி சொல்கிறா. இப்படி தான் இருக்காப்பா அப்படின்ட்டு ஸ்ரீசுகர் ஜடபரதர் சொன்ன விஷயத்தை விஸ்தாரப்படுத்தி இந்த பரிஷத்துக்கு சொன்னார். கடைசியில் 42வது ஸ்லோகத்தில் சொல்கிறால் இதை இந்த பரதரோட செயல்களை பற்றி, இந்த பரதர் யார் அப்படிங்கிறத பற்றி, அவரோட மேன்மையை பற்றி சொல்லக்கூடிய சில ஸ்லோகங்களை பற்றி சொல்லி பூர்த்தி பண்ணுறான். என்ன சொல்கிறானாக்கா, இது ரிஷபதேவனோட பையனாக தோன்றினார் பரதர். அவர் யாராலையும் பின்பற்ற முடியாத ஒரு யோக மார்க்கத்தில் அவர் போனார். இது யாராலையும் இந்த மகாத்மா ஜடபரதர் போன போக்குக்கு யாராலையும் போக முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும், நான் இந்த சரீரம் கிடையாது, தன்னை வெட்ட வந்தால் கூட சரீரத்தை மேலே ஆசை வச்சுக்கல, தன் சரீரத்தை மேலே தான் பல்லக்கு வச்சா கூட அந்த ராஜா தண்டிச்சிருவேன்னு சொன்னால் கூட அதை பற்றி கவலையே படாமல், சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம எப்போதும் அந்த ஆனந்தத்திலேயே அனுபவிச்சுட்டு இருந்தார் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட மகாபாகவதாக இருக்கக்கூடிய மகாத்மாவாக இருக்கக்கூடிய மகாத்மனகா ராஜரிஷே அனுவர்தமகா, இது மாதிரி யாரும் இருப்பாங்க, யாரும் பண்ணவே முடியாதுப்பா. எப்படி கருடன் போகிற ஃபாஸ்ட்டுக்கு தேனியால் போக முடியாது, அது மாதிரி தான் அவர் போகிற போக்குக்கு யாரும் பின்பற்றவே முடியாது. எந்த ஒரு பரதர் பகவான்கிட்ட உத்தம ஸ்லோகா லாலசாக பகவானே கதின்னு சொல்லி தன் வாழ்வ பருவத்தில் பகவானோட தியானத்திலேயே தன் காலத்தை கவிச்சாரோ, அவர் என்ன பண்ணாக்க மனதை கவரக்கூடிய இதெல்லாம் கவருமோ அதெல்லாம் எளிதாக தள்ளிட்டார். இதெல்லாம் வேண்டாம் தள்ளிட்டு நண்பர், ராஜ்யம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் சுகுத்ராஜ்யம் மலவத்து ஜகம் எல்லாத்தையும் எப்படி கழிவை தள்ளுற மாதிரி எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்துட்டார் அவர். அது மாதிரி யாரால் முடியும்? எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரே இல்லையா. பகவான் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த பூமி, மக்கள், உறவினர்கள் எல்லாத்துலேயும் விட்டுட்டும் எல்லாருக்கும் விரும்பக்கூடியவர் தான் அவர். எப்படி இருந்தும் கூட கருணையோட சதையாவ லோகம் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு கருணை நிறைந்த பார்வையோட அந்த ஸ்ரீயம்னு ஐச்சத்து, இந்த ராஜலட்சுமி கடைச்சியும் கூட அந்த ஐஸ்வர்யத்தை உதறிட்டும் அது இருக்கே
அது யாராலையும் முடியாது. அவர் எங்கே வந்தான்னு கேட்டாக்க, எந்த ஒரு மது விட்டு சேவானு ரத்த மனசம் மதுங்கிற அரசனை கொண்ட அந்த ஹரி இருக்கானே, அவரோட சரணார விந்தமே கதின்னு வந்தார் பார்த்தியா, அந்த மோட்சத்துக்கு போனார் பார்த்தியா, அது மாதிரி யாரும் போகவே முடியாது. இது ஜடபரதரை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். எந்த ஒரு பரதர் மான் சரீரத்தை விட்டுட்டு அப்புறம் ஜடபரதரா பிறந்திருந்தும் கூட அப்பயும் பகவான்கிட்டயே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சி நின்ற அப்படிப்பட்ட அந்த ஜடபரதருக்கு நமஸ்காரம். ஞானத்தையே முக்கிய பலனாக வச்சுட்டு இருந்தார் அவர். சாங்கிய சிரசே பிரகதீஸ்வராய நாராயணாய ஹரையே நமகா இது உதாரம் சமுதாஜஹார. அப்படி எல்லாரும் கம்பீரமாக சொல்கிறாலாம். என்ன சொல்கிறானாக்கா, ஞானத்தையே முக்கிய பலனாக இருக்கக்கூடியவரும், அப்புறம் பிரகிருதிக்கு மாயையை அடக்கிய அந்த பகவான்கிட்டையே பக்தி இருக்கக்கூடியவரும், எல்லா ஜீவராசிலையும் வீட்டிற்குரிய அந்த சாட்சாத் பகவானையே கதின்னு இருக்கக்கூடிய இந்த ஜடபரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருவர் இந்த புனிதமான குணங்கள் நிறைந்த இந்த உத்தம ஸ்லோகனோட பரதனோட சரித்திரத்தை யார் படிக்கிறாளோ, சொல்கிறாளோ, கேட்கிறாளோ, சொல்கிறார் ஸ்வஸ்தேனம் ஆயுஷ்யம், நல்ல ஆயுஷை கிடைக்கும் அவளுக்கு, நல்ல மங்களத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுளை கொடுக்கும். அப்புறம் தன்யம் நிறைய சிறப்புகளை கொடுக்கும். யசஸ்யம் புகழை கொடுக்கும். சொர்க்காபவர்க்கம் சொர்க்கம் மோட்சம் எதை கேட்டாலும் கொடுக்குமா. யாருக்கு எனக்கு இதம் அனுச்சரித்தம் அனுசுனோதி ஆக்யாசியாதி, யார் இந்த சரித்திரத்தை கேட்கிறாளோ சொல்கிறாளோ அவர்களுக்கு தன்யம் தனம் ஆயுஷ்யம் சொர்க்கம் மோட்சம் எல்லாம் கிடைக்கும். எல்லா விருப்பம் சர்வ ஆசிஷகா எல்லா விருப்பங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் ஒன்றும் எதிர்பார்க்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த 14வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, அவரே ஒரு பெரிய குளத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல ஒரு குளத்தில் பிறந்திருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அப்பேற்பட்ட மனைவி அமைந்திருக்கலாம், அருமையான புத்திரர்கள் அமைஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஜென்மா கிடைச்சதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற சிந்தனை நம்மளுக்கு வந்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, பகவான் தான் காரணம். பகவானோட கிருப்பையினால் நான் கோடீஸ்வரனாக இருக்கேன். பகவானோட கிருப்பையினால் எனக்கு அருமையான மனைவி அமைஞ்சிருக்கா. பகவானோட கிருப்பையினால் நல்ல குழந்தைகள் பிறந்திருக்கு. பகவானோட கிருப்பையினால் இந்த சாம்ராஜ்யம் கிடச்சிருக்கு. எல்லாம் பகவான் கிருஷ்ணா 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 அங்கே கொண்டு போயிடணும். அப்படி கொண்டு போயிட்டாக்க நாமளும் ஜடபரதர் மாதிரி இருக்கலாம். எதை பற்றியும் சிந்தனை பண்ணாமல், லோக விவகாரத்தில் மாட்டிக்காமல், எப்போதுமே நாம் பகவத் சிந்தனையோடு இருந்தோன்னு சொன்னாக்க, ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு சொன்னாக்க, எல்லாத்துக்கும் பகவான் நான் ஒரு கருவி தான், நான் தான் பண்ணுறேங்கிற எண்ணமே இருக்காது. அந்த எண்ணம் நம்மளை விட்டு போயிடும். அந்த எண்ணம் போயிட்டாலேயே பற்றுங்கிறது இருக்கவே இருக்காது. பற்று எப்போ இருக்காதுன்னு கேட்டாக்க, ஒன்று பந்தம் பட்டுறதுனால தானே நம்மளுக்கு அது வேணும், இது எப்படி போகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு நினைக்கிறப்ப தான் ஒரு பந்தம் ஏற்படுறது. அது வேண்டான்னு உதறிட்டோம். எப்படி முன்னாடியே சொன்ன மாதிரி குரங்கு அந்த அந்த கூட்டுக்குள்ளே கடலை செதறி இருக்கும், அந்த கடலையை சாப்பிடணுங்கிற ஆசையில் கையை உள்ளே விட்டுரும். குச்சியெலாம் வச்சுருப்பா அந்த பாக்ஸில், கடலை உள்ளே இருக்கும். கையை உள்ளே விட்டு கடலையை எடுக்கும். அந்த கடலை சாப்பிடணுங்கிற ஆசையில் அந்த கடலையை எடுத்ததுக்கப்புறம் கையை வெளியில் எடுக்க முடியாது, மாட்டிக்கும். சரி, கடலை கிடைக்கலையோனோ கடலையை துப்பிட்டு உதறிட்டு கையை வெளில எடுக்கலாமின்னு கடலை திங்கணும் ஆசை மட்டும் இருந்துகிட்ருக்கும். கடலை எடுத்ததுமே சாப்பிட்ட மாதிரி நினைக்கும் அது, ஆனால் சாப்பிடவே முடியாது. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துகிட்ருக்கும். குரங்காட்டி வருவான், அதை அடிமைப்படுத்துவான், அது சொல்கிற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடிகிட்டே உட்காந்துருப்பான். அதுபோல் நாமளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க, எதெல்லாம் பார்க்குறோமோ அதில் ஆசை வச்சு குரங்கு எப்படி குரங்காட்டிகிட்ட மாட்டின்னு இருக்கோம், அதுபோல் நாமளும் இந்த லோகத்தில் மாட்டின்னு இருக்கோம். இந்த லோகம் போகிற போக்குக்கு இந்த மனசுங்கிற குரங்காட்டி இருக்கான் இல்லையா, அவன் போட்டு என்ன பாடுபடுத்துகிறான் நம்மளை. அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, எல்லாத்தையும் கிளப்பி விடுறதே மனசு. ஆனால் மனசுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரமணர் அழகாக சொல்லுவார், மனசுங்கிறது கிடையவே கிடையாது. அது என்ன பண்ணுன்னு கேட்டால், ஒரு ஆசை வரப்போ அப்படியே அடிச்சிடணும். அதாவது சுடுகாட்டில் பணத்தை அடிக்கிறப்ப ஒரு தடி வச்சுருப்பா, அந்த நெருப்பு பட்டதும் கொஞ்சம் ஏந்திரிக்கிற மாதிரி போட்டு அந்த தடியில் ஓங்கி அடிப்பா. திருப்பி ஏந்திரிக்க திருப்பி அந்த வெட்டியை அடிப்பான். இது மாதிரி 4-5 வட்டி அடிப்பான். அதுக்கப்புறம் அது ஏந்திரிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தடியை அது மேலேயே போட்டுட்டு வந்துடுவான், கை கழுவிட்டு வந்துடுவான். அது மாதிரி ஒரு ஆசை ஏற்படுறப்பே டக்குன்னு அடிக்கணும், ராமா அப்படின்னு அடிக்கணும், மகாநாமா சொல்லி. திருப்பி ஒரு மனசு ஏறுறப்ப ராமா
திருப்பி ஏறுறப்ப ராமா சொல்லி சொல்லி அடிக்கிட்டே இருந்தாக்க ஒரு பட்சியை வந்து ஒரு கிளியை வந்து கூட்டில் அடைச்சாக்க ஃபஸ்ட்டு அந்த கிளி வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், மேலே போகும், இடிக்கும், பொத்துன்னு கீழே விடும், திருப்பி மேலே பறக்கும், இடிக்கும், கீழே விடும், மேலே பறக்கும், இடிக்கும், கீழே, இது மாதிரி பறந்த ஒரு 10 வாட்டி பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடுறதுக்கு இனிமேல் நான் பறந்தாக்க மேலே போனால் பறக்க முடியாது, நான் மாட்டின்ட்டேன்னு தெரிஞ்சிடும், இனிமேல் அதுக்கு எந்த விதமான பிரயத்தனமும் படுத்தாது, அப்படியே படுத்தே கிடக்கும். அது மாதிரி நாமளும் இந்த மனசு ஏந்திரிக்கிறப்ப பகவான் நாம் சொல்லிட்டோன்னு சொன்னாக்க கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ராமரம் சொல்லிகிட்டே இருந்தாக்க அந்த எண்ணம் உதிக்கிறப்ப உதித்த இடத்திலேயே ஒடுங்கிடும். ஒரு அடுத்த வாட்டி ஏந்திரிக்கும், ராமா ராம 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 ராம. அவள் பாப்பா இந்த மனசு நினைக்கும், இந்த பையன் பார்த்தா ராம ராமன்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் நம்ம இதே எடுபடாது, நம்மளோட இதெல்லாம் இதில் எடுபடாதுன்னு தோணி என்ன பண்ணுவாங்க, அந்த மனம் அப்படியே கீழே அடங்கி அப்படியே உட்காந்துரும், ஆசைகளே வராது. அதனால் பகவான் நாம பண்ணுற மாதிரி ஒரு மிராக்கள் எதுவுமே பண்ணாது. மகான்களோட சங்கம், இது மாதிரி பாகவதம் கதை கேட்கறது, கதை சொல்கிறது, பாராயணம் பண்ணுறது, டாவ பகவான் நாம சொல்லிகிட்டே இருக்கிறது, சொல்ல 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 மனமானது அடங்கிடும். எப்படி பிணத்தை அடிக்கிற வசூல் அந்த தடியை அதுலேயே போட்டு போயிடுறாலோ, எப்படி பட்சியை பறக்கிறப்ப பறந்து பறந்து பார்த்துட்டு பறக்க முடியாது அப்படியே அடங்கி தானாக ஒதுங்கிறதோ, அது மாதிரி இந்த மனமும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். மனம் போகிற போக்கு நாம் போனோன்னு சொன்னாக்க கஷ்டப்படணும், நம்ம போக்குக்கு மனசு வந்துட்டுன்னு சொன்னால் கஷ்டமே பட வேண்டாம். மனங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் இருக்கியாடா செத்தியாடான் ரகுன கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னாக்க இருக்கிறதுங்கிறதோ சாகிறதுங்கிறதோ சரின்னு தான் தவிர இந்த ஆத்மாவுக்கு இருக்கும் கிடையாது, இருப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அதுக்கு பர்த்டேவே கிடையாது. அதை எப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த சரீரத்தையே போஷணம் பண்ணிட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் 6 பேக் வச்சுட்டு எல்லாம் வாஸ்தவம் தான், உடம்பு நல்லா வச்சுக்கணும், எல்லாம் அதோட ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கணும், உள்ளே இருக்கிற பகவானையும் தெரிஞ்சுக்கணும், பகவான்னா கதின்னு இருக்கணும். பகவத்காக ஏதோ ஒரு காரியத்தை பண்ணாலும் ஒரு காரியத்தை பண்ணுறோமா, இதை பண்ணுறதுனால பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுமா, இந்த காரியம் பண்ண போகிறேன், இதை பண்ணுறதுனால பகவானுக்கு சம்மதமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். சம்மதமாக தெரிஞ்சுதுன்னு சொன்னாக்க அந்த காரியத்தை பண்ணலாம். கிருஷ்ணா நான் அந்த காரியத்தை பண்ண போகிறேன், உனக்கு சம்மதமா, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கணும். அவன் ஓகேன்னு சொன்னால் அந்த காரியத்தை பண்ணான். அவன் முகம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுத்துனாக்க பகவானோட முக உல்லாசத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் பேசுவான். காஞ்சிபுரத்தில் ஒரு மாமி இருந்தாள், நிறைய மாமி இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி. அந்த மாமி என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா, அவத்தில் கிருஷ்ணன், தவழற கிருஷ்ணன் இருக்குது, வெண்ணெய் கிருஷ்ணன், அது கையில் வெண்ணெய் வச்சுட்டு இருப்பான். அந்த கிருஷ்ணனை வந்து அவள் ஆத்துக்காரர் போயிட்டார், தனியாகிட்டா, குழந்தைகள் இல்லை, அந்த கிருஷ்ணன் தான் கதி, எதுவாக இருந்தால் கிருஷ்ணனை புலம்பிகிட்டு இருப்பாள். கடைக்கு போனோட கிருஷ்ணா நான் போய்ட்டு கிருஷ்ணா அப்படிம்பா. அந்த கிருஷ்ணன் ஒரு பீரியட் ஆஃப் த டைம் என்ன எடுத்துன்னு கேட்டாக்க பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த மாமியோட. கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சிட்டான், ரியலாக பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த மாமிகிட்ட வந்து எனக்கு அதை பண்ணிக்கொடு, இது பண்ணிக்கொடு, இந்த சீடை பண்ணிக்கொடு, இந்த முறுக்கு பண்ணிக்கொடு, எனக்கு இது நேவேதியம் பண்ணும்பா. அவள் அந்த மாமியும் விடாமல் பண்ணுவாள், இப்படியே இருந்துட்டு இருந்தான். இந்த ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுத்து. கிருஷ்ணா நான் செக்கப்புக்காக போயிட்டு வரேன், நான் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். பக்கத்து ஆற்றுல அந்த கிருஷ்ணனை கொடுத்துட்டு வந்துட்டான். இந்த கிருஷ்ணனுக்கு வந்து அப்பப்பா இது பண்ணுங்கோ, ஆற்றுல சமைக்கிறோட அதை நிவேதம் பண்ணுங்கோ, சமத்தாக இருப்பான் குழந்தை அப்படின்னு போயிட்டான். ஆனால் இந்த கிருஷ்ணன் கேட்குற ராத்திரி ஆனதுக்கப்புறம் என்னை எங்கள் அம்மாட்ட கொண்டு விடு அப்படின்னு குரல் கேட்குறது. இந்த பக்கத்து வீட்டு அந்த அம்மாளுக்கு வந்து ஒன்றும் புரியல, யாரை பேசுகிறான்னு தெரியல. பூஜை ரூமுக்கு வந்து பார்த்தா என்னை எங்கள் அம்மாட்ட கொண்டு விடு, கிருஷ்ணன் பேசுகிறான். அவன் பேசி பழகிட்டு அவனுக்கு, அவனை சும்மா இருக்க முடியல. என்னை எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுனதும் பயந்து போயிட்டா. என்னடா அது, அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணனுக்கு ஒரு பொம்மை ஏதோ காட்டுவா, திருப்பி அவள் போய் சாப்பிட்ருவா, அப்படி தான் பழக்கம் அவளுக்கு. எப்போ கிருஷ்ணன் பேசுகிறோன்னு அவளுக்கு பயம் வந்துடுது. அது நல்லா புரிஞ்சிக்க வேண்டாம் அந்த அம்மாள். புரிஞ்சிக்காமல் அந்த மாமி அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் அந்த மாமிகிட்ட, அம்மா இது நீங்களே வச்சுக்கோங்கம்மா, இந்த குழந்தை பேசுகிறான், எனக்கு தாங்காது அப்படின்னு பொம்மையை திருப்பி கொடுத்துட்டா. அந்த பொம்மைன்னு நினச்சா பொம்மை, பகவான் நினச்சா பகவான். உடனே கிருஷ்ணாவை தெரியாமல் போயிட்டுண்டா, நான் ஒன்றும் போக மாட்டேன், நான் ஒருத்தன் இருக்கிறப்ப நீ எதுக்கு ஆஸ்பத்திரி போனேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணா அவள்கிட்ட சண்டை போட்டுன்ட்டு அடுத்த நாள் தான் சாப்பிட்ட வெண்ணெயை கொடுத்தான். சாப்பிட்டா அந்த பொம்மாவுக்கு வந்து வியாதியாக போயிடுது. அது வரைக்கும் சௌக்கியமாக இருந்தால் அப்புறம் காலக்கடி அடிச்சு கிருஷ்ணன்ட்ட போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கும் சொல்ல வரோன்னாக்க, பகவான் தான் கதின்னு வாழ்ந்தோன்னு சொன்னாக்க பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவான். பகவான் நாம சொல்லி பகவானோட அடியாரோட சங்கத்தில் இருந்தோன்னு சொன்னாக்க நமக்கும் புத்தியானது அப்படியே போகும். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.